இப்போது மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், ஓகேவா? ஊற வச்சு உப்பு போட்டு பண்ணுவாங்க, அது இல்லாமல் அவசரத்துக்கு. நான் கொஞ்சம் வெந்தயம் போடுவேன், வெந்தயத்தை பவுட்ரு பண்ணியும் போடலாம், அது ரொம்ப நாள் வச்சுருக்கிறது. நான் இது இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தானே, ஒரு 4 நாளில் காலி பண்ணிடுவோம். 3 நாள்லேயே காலி பண்ணிடுவாங்க மாங்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக பண்ணால். ஸோ கொஞ்சம் வெந்தயமே போட்டேன், கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லெண்ணெயில் நல்லா மாங்காய் வதங்கணும். நல்லா வதங்கினதும் உப்பு போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டாச்சு தேவையான அளவு, ஓகேவா? நம்ம 10 நாள் 20 நாள் மாதக்கணக்கில் வச்சுக்கணும்னா கல்லுப்பு நிறைய போட்டு வைக்கணும். நான் தான் சொன்னேன்ல, 2-3 நாளே நாங்கள் ஊறுகாய் காலி பண்ணிடுவாங்க வீட்டில் பசங்க, 2 நாள் மேக்ஸிமம். ஸோ நல்லா நல்லெண்ணெயில் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு வச்சுட்டா முடிஞ்சு. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டாச்சு. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் அளவாக போட்டிருக்கேன். நீங்கள் பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்றதா இருந்தால் காரம் நிறைய ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, ஓகேவா? இதான் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் அடுப்புலேயே இருக்கணும். இருந்ததுக்கப்புறம் எடுத்துட்டா ஊறுகாய் ரெடி. மாங்காய் ஊறுகாய் இன்ஸ்டன்ட், ஓகேவா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.